guys, so இந்த குவிக் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்மள்ட்ட வந்து 3 இட்டரபிள் இருக்கு. ஓகே, லிஸ்ட் இருக்கு, செட் இருக்கு, டப்பிள் இருக்கு. மூணுமே வந்து ஒரு குறிப்பிட்ட கவுண்ட் வரைக்கும் உள்ள ரேஞ்சை வந்து நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகே, இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணாக்க நமக்கு வந்து ஒரு இட்டரபிளும் அதோட ஒரு டைப்பில் வந்து இருக்கும். ஓகே, லிஸ்ட் டைப்பில், செட் டைப்பில், டப்பிள் டைப்பில். ஸோ இதில் வந்து எதை நமக்கு யூஸ் பண்ணலாம்? ஸோ எவ்ரி iterable in Python there is a specific use case. ஓகே, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து சைஸ். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணுது சொல்லிட்டு. ஸோ இந்த 3 ஆப்ஜெக்டை நம்ம வந்து எவ்வளோ சைஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தாக்கா நமக்கு தெரிய வரும். ஓகே, இது வந்து எஃபிஷியன்ட்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டோட சைஸை பார்க்குறது பைத்தானில்? இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சிஸ்டம் மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து சிஸ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, என்னென்னா கெட் சைஸ் ஆஃப்னு சொல்லிட்டு. கெட் சைஸ் ஆஃப் வந்து ஒரு ரிக்வயர்ட் பராமீட்டர் வந்து எதிர்பார்க்குது. அது என்னென்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, லிஸ்ட்டாக இருக்கலாம், கிளாஸ் அந்த ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை உங்களுக்கு இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ இதில் நான் வந்து என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா லிஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ, செட்டோட சைஸ் எவ்வளோ, டப்பிளோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணாக்கா இந்த ஒரு சின்ன ஒரு செட் ஆஃப் இட்டரபிள் லைக் வெறும் 10 ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து எப்படி லிஸ்ட் சைஸ் வந்து 136 பைட்ஸ், செட் சைஸ் வந்து அப்பா லைக் 136லேருந்து டிராஸ்டிக் சேஞ்ச் 728, டப்பிள் சைஸ் வந்து கிட்டத்தட்ட இட் இஸ் சிமிலர் டு த டூ லிஸ்ட். ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா செட் வந்து இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட். அப்போ எதுக்கு செட் இருக்குது பைத்தனில்? செட் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூஸ் கேஸ். சி, செட்டோட வேலை என்னத்தை, நீங்கள் வந்து அதில் என்ன இட்ரபிள் கொடுத்தாலும் அந்த இட்ரபிள்ல இருந்து டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. ஓகே, அதனால தான் செட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நிறைய ஆப்ரேஷன் நடக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. என்னென்னா டூப்ளிகேட் எல்லாத்தையும் இருந்து செக் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஓகே, நம்ம கேஸில் கிடையாது, இருந்தாலும் வந்து அது செக் பண்ணும். ஓகே, லிஸ்ட்டும் டப்புளுக்கும் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. டப்புள் வந்து இம்மியூட்டபிள். ஓகே, நமக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அந்த ஆப்ஜெக்ட்டை. அதனால் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எஃபிஷியன்ட். அதனால தான் வந்து லிஸ்டோடி இட் இஸ் மச் லெஸர் சைஸ். ஆனால் இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, உங்களுக்கு ஏதாவது லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், என்ன டப்புள் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஃபைண்ட் அவுட் தி ஆப்ஜெக்ட் சைஸ். இதை பேஸ் பண்ணி யூ கேன் சூஸ் விச் ஆப்ஜெக்ட்ஸ் டு யூஸ் அண்ட் ஆல். ஓகே, தட்ஸ் த வீடியோ கைஸ். தேங்க்யூ.